ராஜங்கிற வார்த்தையை ராசன்னு மாத்திவிட்டா அது தமிழ் ஆகாது, ஞாபகம் வச்சுங்கோ. ராஜ்யதே, ராஜதே இது ராஜா, ஆள்பவனுக்கு ராஜான்னு பேர், ஆள்பவதுக்கு ராஜ்யதே ராஜதேன்னு பேர். அதனால ராஜா. தமிழ்ல சொல்லணும்னா அரசன்னு சொல்லணும், அரச அரச சோழன்னு சொல்லணும். ராஜாவை நீங்க ராசன்னு மாத்திட்டா அது தமிழ் ஆகாது. கொஞ்சம் லாஜிக்கை யூஸ் பண்ணணும். நம்ம அதை தமிழ் மாதிரி சொல்றோங்கிறதுக்காக அது தமிழ் வார்த்தை ஆயிடாது இல்லையா? பீட்டர் அப்படிங்கிறது பீட்ரு அப்படின்னு சொல்லிட்டா தமிழ் ஆயிடுமா? சொல்லுங்களேன். அது வேற மொழியில இருக்கக்கூடிய சொல், அதை நம்ம தமிழ் ஆக்கணும் அப்படின்னு போட்டு அது ஆயிடுமா? கொஞ்சம் டிபேட்டிங்லயும் கொஞ்சம் லாஜிக் யூஸ் பண்ணணும். கேட்கிறவா எல்லாரும் முட்டாள்னு நினைச்சுட்டேவா பேசுறது? அந்த கட்டிகா என்கின்ற பள்ளிக்கூடங்கள் பல்கலைக்கழகங்கள் இருந்த ஊர் நம்ம தமிழகம். All of them were extremely educated. நிழலை வச்சு சொல்ல முடியும், நிழலுடைய நீளத்தை வச்சு சொல்ல முடியும் என்ன சமயம்னு. சிம்பிள் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அது. When light falls on the object on the opposite side, the shadow falls. The way in which the shadow moves with the length, you can decide the time of the day. எவ்வளவு சிம்பிள், அழகான எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ நான் இப்போ டைம் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நான் ஃபோனை எடுப்பேன், ஃபோனை பார்ப்பேன், வாட்ச் எடுப்பேன், வாட்சை பார்ப்பேன். நம்ம எத்தனை நாழி எத்தனை ரகசியங்கள் கேட்டிருக்கோம். இவர் ஒரு ரகசியத்தை எத்தனை நாழி சொல்லுவாருங்கிறத மல்டிப்ளை பண்ணி தானே நம்ம சொல்லியிருக்கணும் இல்லையா? 3 நாள் கேட்குறவாளாக இருந்தால் தெரிஞ்சு போயிருக்கோம். 12 நிமிஷம் சொல்லுவார், இல்லாட்டா 14 நிமிஷம் சொல்லுவார். ஆவரேஜ் எடுத்தால் 12 × 4 48 நிமிஷம் ஆயிருக்கணும். 48 + இன்னும் 3 ரகசியம் சொல்லியிருக்கார், 52 நிமிஷம் ஆயிருக்கணும். 52லேருந்து இன்னொன்று சொல்லிட்டு இருக்கார், அதில் பாதியாக இருக்குது. அப்படின்னா 7 நிமிஷம் 61 நிமிஷம் ஆயிருக்கணும்னு சொல்லிடணும் இல்லையா? நம்ம அப்படி சொல்ல மாட்டோமே, பார்ப்போம். ஆனால் பெரியோர்கள் அந்த காலத்தில் அப்படி பார்த்ததே கிடையாதே. எப்படி ஒரு கிராமத்துல ஒரு திண்ணையில உட்காந்துட்டு ஏதோ ஆத்துல கொடுத்த ஒரு பருப்பு உருண்டை குழம்பு சாப்பிட்டவர் சொல்றார், இந்த வருஷத்துல 7வது மாசத்துல 16வது நாள் சூரிய கிரகணம் வரப்போகுது. வீட்டுல உட்காந்துட்டு பருப்பு உருண்டை குழம்பை சாப்பிட்டு அவர் சூரிய கிரகணம் இன்னைக்கு வருதுன்னு எழுதி வைக்கிறார். இதை விட என்ன ஞானம் வேணும் சொல்லுங்க? அதனால கட்டிகாக்கள் இருந்த ஊர். இதுல ஆண்ட மன்னனுக்கு தொண்டைமான் அப்படின்னு பேர். தொண்டைமானுக்கு ஸ்ரீனிவாச பெருமாள், திருவேங்கடமுடையான், வெங்கடாஜலபதி, பாலாஜி மேல அவ்வளவு ஒரு பக்தி. அவன் வசித்து வரும்போது கிருஷ்ண சர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடியவர், ஞாபகம் வச்சுங்க, கிருஷ்ண சர்மா. கிருஷ்ண சர்மா தன்னுடைய திருத்தந்தையார் பரமபதித்து விட்டார் என்று அவருடைய அஸ்திகளை, ஆஷஸ், அதை எடுத்து கங்கையில் போய் கரைக்க வேண்டும் என்று நினைத்தார் கிருஷ்ண சர்மா. காசிக்கு போறதுங்கிறது சுலபமே கிடையாது, திருப்பதிக்கு போறதே சுலபம் கிடையாது. இப்பெல்லாம் நம்ம போனா உடனே ஆன்லைன் போறோம், பஸ்ஸை புக் பண்றோம், காரை புக் பண்றோம், கார் வாசலுக்கு வருது, இங்கே அது போற வழி ஒரு பாதை இருக்கு, அங்க ஒரு டிக்கெட்டை புக் பண்றோம், அங்க போறோம், இறங்குறோம், காட்டேஜ் எடுத்துக்கிறோம், அடுத்த நாள் காத்தால் அதுவும் கேட்போம் கீசர் ஒர்க் ஆகுதா? நம்ம எப்படி பச்சை தண்ணியில குடிப்போம்? எப்பேற்பட்ட சௌகுமாரியமான திருமேனி இது! கீசர் ஒர்க் ஆகுதா? இஸ் இட் ஒர்க்கிங்? டவல் கொடுப்பீங்களா? ஷாம்பு இருக்குமா? பாடி ஷெல்லா, ஷவர் ஜெல்லா, அது என்ன, அது ஆலிவ் ஆயிலா, டீ ட்ரீ ஆயிலா, அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே கார்த்தால குடிச்சுட்டு கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்திய புஷ்டாம் கரீஷினியும் கார்த்தால போய் கியூவில் நிற்போம். 5 நிமிஷத்துக்கு மேலே நின்னா இப்பேற்பட்ட பாதங்கள் இது. ராமர் கிருஷ்ணரை விட சத்தியான பாதங்கள், நடந்த கால்கள் நந்தவோ நெடுங்க ஞால மேலமாயின்னு ஆழ்வார் நம்மளை பார்த்து பாடலை. அதோட போய் நின்று பெருமாளை சேவிச்சுட்டு வரோம். அது போயிட்டு வந்தாலே டயர்ட் ஆயிடுறது. திருப்பதிக்கு போயிட்டு 1 வாரம் ரெஸ்ட். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்தை காசிக்கு இவர் நடந்து போயிருக்கார். காசிக்கு போனா ரொம்ப கஷ்டம், திரும்பி வருதே, தண்டகாரண்யெல்லாம் தாண்டி போகணும். அதனால இந்த கிருஷ்ண சர்மா என்ன பண்ணார், தன் பத்னி பிள்ளைய ராஜா கிட்ட சொன்னார், ராஜா பார்த்துக்கோ. அந்த காலத்துல ராஜா எல்லாம் அவ்வளவு ஆக்சசிபிளா இருந்தா இல்லையா? இவனை யோசிச்சு பாருங்க, இந்த காலத்தை நான் எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்கேன், நம்ம இருக்கக்கூடிய பிஎம் கிட்டயோ சிஎம் கிட்டயோ எங்க குடும்பம் இப்ப தனியா இருக்கு, 1 வாரம் நீங்க பார்த்துக்கோன்னு சொல்ல முடியுமோ? தொண்டைமான் கிட்ட போய் இந்த கிருஷ்ண சர்மா சொல்றார், என் பொண்டாட்டி குழந்தைகள் எல்லாம் விட்டு போயிருக்க, உன் பொறுப்பு, நீ பார்த்துக்கோ. ராஜாவும் சரின்னுட்டார். இந்த கிருஷ்ண சர்மா வடதேசத்துக்கு போயிருக்கார், காசிக்கு போயிருக்கார். காசிக்கு போயிட்டு அப்பாவினுடைய அஸ்திகளை எல்லாம் கரைத்து விட்டு கங்கையில இருக்கக்கூடிய கரையில இருக்கக்கூடிய கட்டங்களை எல்லாம் சேவித்து விட்டு திரும்பி வரார் திருப்பதியை நோக்கி. சபையில நிக்கிறார். தொண்டைமான் இளம் திரையனை பார்க்கிறார். ராஜா நமஸ்காரம்ங்கிறார். இவரை பார்த்த உடனேதான் ராஜாவுக்கு ஞாபகம் வருது, அன்னைக்கு நான் இவர் பொண்டாட்டி பிள்ளையை பார்த்துக்கிறேன்னு சொன்னேனே, மறந்தே போயிட்டேனே.
இல்லையா? பல பேருக்கு ஏதோ ஒன்று சத்தியம் பண்ணிடுவார், கொடுத்துவார். நம்மளை பார்த்த ஒன்று தான், ஓ மை காட், உங்களை போன தடவையே சொன்னேனே ஆத்துக்கு வர சொல்லி அட்ரஸை கொடுக்க மறந்துவிட்டேன். பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க நம்ம ஆத்துக்கு கட்டாயமா வரணும், அட்ரஸ் நான் எப்படி தேடிண்டே போக முடியும்? ஒரு குடும்ப பாட்டை பாடிண்டே எங்க எங்க எங்கே அப்படின்னு பாடினா அந்த அம்மையார் திரும்பி ஒரு வரி பாடுவோம், அப்புறம் அந்த வீடை தேடி பிடிச்சா எப்படி போறது? அட்ரஸ் கொடுத்தா தானே போக முடியும். ரெண்டாவது தடவை பார்க்கும்போது அட்ரஸ் கொடுக்க மறந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லுவா, அப்பவும் கொடுக்க மாட்டா. ஹேட்ரிக் மூணாவது தடவை தான் வரும். ராஜாவுக்கு இவரை பார்த்துட்டார், பார்த்த உடனே மறந்து போயிடுது. கார்த்திக் யாருக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு, சிரிக்கிறார் பாருங்க. அதனால ராஜா பார்த்தார், இவரை பார்த்த உடனே ஞாபகம் வந்துட்டு, ஐயோ அந்த பொண்டாட்டி குழந்தையை கவனிக்கலையே. ஏன்னா ஃபுட் வாஸ் நாட் தட். இப்போ யோசிச்சு பாருங்க, சாப்பாடுனா எத்தனை நேரம் கழங்கியே சாப்பிட்டு இருக்கு. சாப்பாடுக்கு ஏதாவது போஜனம் ராஜா கொடுக்க வேண்டாமா? உடனே ராஜா என்ன பண்ணார், இங்கே இருங்கோன்னு சொல்லி ஓடினார். அந்த பெண்ணும் பிள்ளையும் எங்க இருக்கான்னு போய் பார்த்தா கிட்டத்தட்டாவா போயிட்டா. They were without food for months together. அப்படியே சுருங்கி போய் எலும்பு கூட இன்னும் ஊரின்றுக்கு போகக்கூடிய தருவாய், பிழைக்க முடியவே முடியாது. ராஜா நினைச்சா நமக்கு பெரிய பாவம் வந்து சேருமே, 7 ஜென்மங்கள் நம்ம பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தலைன்னா நம்ம குடும்பம் தவிக்குமேன்னு நேர திருப்பதி பெருமாள் கிட்ட போனார், ஓடினார். சுவாமி, உன்னை நான் நம்பி இருக்கேன், இந்த குழந்தைகளை காப்பாத்தி கூட, இந்த பெண்ணையும் குழந்தையும் காப்பாத்துனார். அர்ச்சக முகேன பெருமாள் சொன்னார், நம்ம தீர்த்த பிரசாதத்தை எடுத்து செல்லும்னு. பெருமாள் தீர்த்தத்தை சுமந்து கொண்டு ஓடி வந்த ராஜா அந்த பெண்மணி முகத்திலும் குழந்தை முகத்திலும் தெளிச்சார். In a few minutes they showed signs of breathing. அப்பான்னு சொல்லிட்டு நேர சபைக்கு போய், என்ன க்ஷமாபணம் பண்ணிடு கிருஷ்ண சர்மா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இத்தனை நாள் ஆனதுக்கு காரணம் நான் பண்ண அபச்சாரத்துக்கு பிராயஷ்சித்தம் தேடுவதற்காக போயிருக்கேன், இனிமே உன் குடும்பம் என் பொறுப்புன்னு சொல்லி ஏத்துண்டார். இந்த காலத்துல ராஜாக்கள்லாம் எப்படி பயந்துருக்கா பாருங்க. ஒரு சின்ன ஒரு ஒரு சத்தியத்தை காப்பாத்தலைன்னா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோஸ் வருது. நடக்க முடியாததெல்லாம் அதுல சொல்ல வேண்டியது. நீங்க எவ்வளவு வேணாலும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, நாங்க கட்டுறோம். அப்புறம் என்ன ஆயிடும்? எலக்ட்ரிசிட்டியே இருக்காது. இருந்தா நம்ம சப்ளை பண்ணி ஃப்ரீன்னு சொல்லலாம், அப்ப எலக்ட்ரிசிட்டியே இருக்காதே. முடியாதது, செய்ய முடியாததெல்லாம் சத்தியமே பண்ணக்கூடாது. டோன்ட் ஓவர் கமிட் யுவர் செல்ஃப். இல்லையா? குழந்தைகளிடத்திலும் பெற்றோர்கள் அப்படிதான் இருக்கணும், ஓவர் கமிட் பண்ணிக்க கூடாது. நீ நன்னா படி, ஏதோ ஒரு மைசூர் பாகு பண்ணி தரேன், நீ குழந்தை நன்றாக படி. அது சும்மா படிக்கிறதுக்கு நான் உன்னை சந்திரனை தொட வைக்கிறேன், சூரியனை தொட வைக்கிறேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஓவர் கமிட் பண்ணிக்கவே கூடாது. இந்த ராஜா பண்ணிட்டார், பிராயசித்தம் பண்ணிட்டார். அப்போ அந்த பெண் பிள்ளை சொல்றா, ராஜாக்கு இருந்த ராஜ்ய தர்மம் தொண்டைமான் மாதிரி தெரிந்து புரிந்து அறிந்து உணர்ந்தேனோ சொல்றா. பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே, தொண்டைமான் மாதிரி நான் இருந்தேனா சொல்றா. மண் பூவை இட்டேனோ குறவ நம்பியை போலே. ஒரு அடியவர் இருந்தார், குறவபுரம்ங்கிற இடத்துல இருந்தார். அதே சமயத்தில் வாழ்ந்த ராஜா தான் இந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி. இன்னும் தொண்டைமான நம்ம விடல, தொண்டைமான தொட்டுண்டே வந்து இருக்கோம். இந்த தொண்டைமான் ரொம்ப செல்வந்தர் ராஜா. ஸ்வர்ணத்துல 916ல தாமரை புஷ்பங்கள் பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறான். நிஜம் தாமரை இல்ல, ஸ்வர்ண தாமரை, கோல்ட் லோட்டஸ். திருப்பதி பெருமாளுக்கு போய் அர்ச்சனை பண்றா. வெங்கடாச்சலா யனமஹா, சேஷாத்ரி நிவாசா யனமஹா, அஞ்சனாத்ரிவாசா யனமஹா, பத்மாவதி பதயே நமஹா, இப்படின்னு அர்ச்சனை பண்ணுவார் அந்த வாத்தியார். இந்த ராஜா பார்த்துட்டு இருக்கார், ஒரு தாமரை புஷ்பமா வைப்பார். ஆனா எல்லாம் அந்த திரையெல்லாம் விலக்கிட்டு அர்ச்சனை எல்லாம் ஆனோன்னு திரும்பி பார்த்தா அந்த தாமரை, ஸ்வர்ண தாமரைகளுக்கெல்லாம் மேல ஒரு மண் பூ ஒண்ணு இருக்கும். ராஜாவுக்கு யார் இது மண் பூ? ஆஃப்டர் ஆல் மண். தங்கத்தாமரைக்கு மேலே மண் பூவோ? ஆறாகினும் இட்டிருப்பர் என்று சொன்னவுடன் அந்த பட்டருக்கும் தெரியல, எனக்கும் தெரியல சார், நான் இது அர்ச்சனை தான் பண்ணிட்டு எங்கேருந்து இந்த மண்பூ வந்ததுன்னே தெரியல. அடுத்த வெள்ளிக்கிழமை ராஜா பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ண உடனே அர்ச்சனை பண்றதுக்காக வந்தார். மறுபடியும் பார்த்தால் அந்த ஸ்வர்ண புஷ்பங்களுக்கு மேல ஒரு மண்பூ. வாரம் மண்பூ எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, மண்பூ இருந்தது.
ராஜாக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. யாரோ மண்பூ வைக்கிறாளோ, பெருமாளே போடுறாரோ, யார் கொடுத்த பூ? ஸ்வர்ணத்தை விட மண்ணுக்கு ஏற்றமா? மண்ணிலிருந்து பிறந்தது ஸ்வர்ணமாக இருப்பினும் ஸ்வர்ணத்துக்கு தானே ஏற்றம், பொண்ணுக்கு தானே ஏற்றம். சொன்ன ராஜா என்ன பண்ணார், ஒரு நாள் ஊர் மக்கள் எப்படி இருக்கா ஃபீட்பேக், இப்போ ஃபீட்பேக் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இவர் உபன்யாசம் எப்படி சொன்னார், நினைச்சதை விட நன்னா சொன்னாரா, சுமாரா சொன்னாரா, ரொம்ப போர் அடிச்சுட்டாரா, ஒரு ஃபீட்பேக் இருக்கு இல்லையா. ராஜா ஃபீட்பேக்குக்காக குரவபுரம் அப்படிங்கிற ஊருக்கு போயிருக்காரு. ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு அந்த பஜார் ஸ்ட்ரீட் வழியா வரும்போது ஒரு பூ விற்கக்கூடியவன், புஷ்பம் விற்கக்கூடியவன் விடிய கார்த்தால் என்ன பண்றான்னா, மண்ணுல பூ பண்ணி வெங்கடேஷாய நமஹா அப்படின்னு தூக்கி போடுறான். அந்த ராஜா திரும்பி போய் அந்த பூவை எடுத்து பார்த்தா அதே பூ, பூ சேம் பூ, இதேதான் அந்த மண் பூ. அடாடா, இவன் தான் போடுறான் போல இருக்குன்னு ஊர் மக்களை விசாரிக்கிறா, இவன் யாருன்னு. ரொம்ப நல்லவர் சார், ஏதோ குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறதே ஒழிய அவருக்குன்னு ஒண்ணுமே வாங்கிக்கிறது இல்லை. அதாவது சுகதுக்கங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கார். குறும்புன்னு சொல்லக்கூடிய நம்ம சென்சஸ், ஐம்புலன்களை அறுத்த நம்பி, குறும்பறுத்த நம்பியா இருக்கார் இவர். நாங்க இவர் குறவ நம்பின்னு சொல்றோம். எங்க ஊரு குறவபுரம், குறவ நம்பிங்கிறோம். ரொம்ப நல்லவர் சார். அப்பதான் தொண்டைமானுக்கு தெரியறது, நான் எத்துணை கர்வம் மெதப்பில் இருந்திருந்தால் ஸ்வர்ணப்பூவை பகவான் ஏற்றுக்கொள்வான் நினைத்தேன். அதை காட்டிலும் இந்த குறும்பருத்த நம்பி கொடுத்த பூதான் எனக்கு சிரேஷ்டம் என்று நினைத்தானே. இந்த குறும்பருத்த நம்பியின் இடத்தில் நாம் சென்று நமஸ்காரம் சொல்ல வேண்டாமான்னு குறும்பருத்த நம்பி கிட்ட போய் நேர ராஜா கீழே விழுந்துட்டார். ஊர் மக்கள் பஜார் ஸ்ட்ரீட்ல பாக்குற ராஜாலாம் கீழே விழுறார். குறும்பருத்த நம்பி சுவாமி எழுந்துக்குங்கோன்னார். எதுக்கு என் காலில் விடுறேள்? உம்ம பெருமை மற்றவாளுக்கு தெரியாமல் இருக்கலாம் குறவ நம்பியே, எமக்கு தெரியும். நீ அர்ச்சிக்கும் பூ மண் பூவைத்தான் என் திருவேங்கடமுடையான் ஏற்கின்றான்னு சொன்ன உடனே இந்த குறும்பருத்த நம்பிக்கு கண்ணில் தண்ணி. சொல்லிட்டானாவன், அவனுக்கும் எனக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், என்னை பத்தி என் பக்தியை பத்தி யார்கிட்டையும் சொல்லாதேன்னு சொல்லிட்டானா. எப்போது சொல்லிட்டானோ இன்ம ஊர் மக்கள் என்னை தனியா பாப்பா, ரொம்ப பக்திமான்னு பாப்பா. நான் பக்திமான் கிடையாது சுவாமி, சாதாரணப்பட்டவன். சொல்லிவிட்டான் அல்லவா ஸ்ரீனிவாசா அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விட்டுட்டாராம். அத அந்த பெண்மணி சொன்னா, மண் பூவை இட்டேனோ குறவ நம்பியை போலே. குறவ நம்பி தொண்டைமானிடத்தில் காண்பித்த அளவுக்கு, பெருமானிடத்தில் காண்பித்த அளவுக்கு பக்தி என்கிட்ட இருக்கா. கள்வன் இவன் என்றேனோ லோக குருவை போலே. கள்வன் இவன் என்றேனோ லோக குருவை போலே. கள்வன்னா யாரு? கள்வன்னா யாரு? கிருஷ்ணர். என்ன சார் அது கூட தெரியாம நீங்க உபன்யாசம் பண்றீங்க? கள்வன்னா கிருஷ்ணர். லோக குருனா யாரு? அவர் தான் லோக குரு. கள்வன் கிருஷ்ணர், லோக குரு கிருஷ்ணர். கள்வன் என்றேனோ லோக குருவை போலேனா கிருஷ்ணர் என்றேனோ கிருஷ்ணரை போலேன்னு அர்த்தம் உண்டு. கரெக்டா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு இது ஒரு புஸ்தகத்துல ஒரு அர்த்தம் சொல்றா. இதை நான் எப்படியோ ஆராய்ச்சி பண்ணி 3 பாசிபிலிட்டி கொண்டு வந்திருக்கேன். இப்போ கேஸ் ஏ, கேஸ் பி, கேஸ் சி, இன்டர்பிரிட்டேஷன் 1, 2, 3 3 கொடுக்க போறேன். முதல்ல சொல்றார், கொள்வன் நான் மாவலி மூவடித்தா என்ற கள்வனே. திருவாய்மொழியில 3/8 திருவாய்மொழி ஆழ்வார் எடுக்கிறார். கொள்வன் நான் மாவலி மூவடி தா என்ற கள்வனே. கொள்வன் நான். மாபலி சக்கரவர்த்தியை பார்த்து பெருமாள் என்ன சொன்னார்? எனக்கு 3 அடி மண் தா, மூவடி தா, கொள்வன் நான் என்று கள்வனே, திருட்டு பயலே. ஆழ்வார் சொல்றார், மாபலி சக்கரவர்த்தி கிட்ட போய் என்ன கேட்டார் பெருமாள்? 3 அடி கேட்டார். இவர் அளந்தது வந்தது 1 அடி, 2 inches ஃபீட்ல வந்தார். அளந்தது பெரிய அடியில. ஏமாத்தி விட்டாரோன்னு. அப்போ கள்வனேன்னு ஆழ்வார் பாடுறார். மூவடித்தான்னு கேட்ட கள்வனே, பெருமாளை பார்த்து கள்வா, திருட்டு பயலே அப்படிங்கிறார். அடுத்தது அதே திருவாய்மொழி 5/10 திருவாய்மொழி, கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம் புக்கவானும். கள்ள வேடத்தை கொண்டு, ஒரு கள்ள வேடம் மறைச்சிண்டு, மகாலட்சுமியை மார்பில மறைச்சிண்டு, சின்ன பிள்ளைன்னு காமிச்சுண்டு, தன் துவாஃப்னு காமிச்சுண்டு, பிட்யூட்டரி கிளாண்ட் வளரலேன்னு காமிச்சுண்டு, அதிதி கஷ்யபர் பிள்ளைன்னு காமிச்சுண்டு, தானம் வாங்கியிருக்க சாதாரண பிள்ளை வந்திருக்கேன்னு சொல்லிண்டு ஏமாத்த போன கள்வா அப்படின்னா வாமனன கள்வன்னு சொல்றாரு ஆழ்வார். அந்த மகாபலி சக்கரவர்த்தியின் யஜ்ஞவாட்டிகைக்கு பெருமாள் போறார்.
பெருமாள் வாமனனா வந்து மூவடித்தான்னு கேட்கிறார். பலி சக்கரவர்த்தி ரொம்ப ஜெனரஸ். ஓகேப்பா, வாட் எவர் யூ ஆஸ் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு விந்து அப்படின்னு கூப்பிடுற. விந்தியாவளி அவருடைய ஒய்ஃப். விந்து ஓடி வர கமண்டல ஜலத்தை எடுத்துட்டு. எங்கேயோ சுக்கராச்சாரியர் அவருடைய ஆச்சாரியர் எங்கேயோ தள்ளி ஏதோ பேசிட்டு இருக்கார். என்ன 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 பொண்டாட்டி ஏதோ கமண்டலத்தை எடுத்து ஓடுறான், இவன் ஒரே எக்ஸைட்டடா இருக்கான். என்னன்னு பார்த்தா தம்மா தூண்டு ஒரு குழந்தை நின்றுட்டு இருக்கு. சுக்கராச்சாரியர் தன் 2 கண்ணால பார்க்கிறார். திவ்ய திருஷ்டியால பார்த்தா இது சாதாரண குழந்தை அல்ல, பாலகன் என்று சாதாரண பிள்ளை அல்ல அப்பா, மாவலியிடம் சென்று கேளுங்கிற மாதிரி இது ஏதோ ஒரு திருட்டு பயலா இருக்கு, நாராயணனா இருக்கும் போல இருக்குன்னு கிடு 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 ஓடி வந்து அந்த பலி சக்கரவர்த்தி கையை பிடிச்சு வா இந்த பக்கம், லிட்டில் பாய் வி வில் பி பேக் டு யூ சூன் அப்படின்னு கஸ்டமர் கேர் மாதிரி கூட்டின்னு போயிட்டார். பலி சக்கரவர்த்தி கையை பிடிச்சிட்டு சொல்றார் சுக்கராச்சாரியர், பலி நான் இப்போ உனக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ ரொம்ப ரியாக்ட் பண்ணாதே, அங்க திரும்பி பார்க்காத திரும்பி பார்க்காத திரும்பி பார்க்காத. ஒரு குழந்தை ஒண்ணு வந்திருக்கே. ஆமா வந்திருக்கார். அது வேற யாரும் இல்லை, உங்க கொள்ளு தாத்தா ஹிரண்யகசிபு இருந்தார் இல்லையா, அவர் வயத்தை கிழிச்சவர். அந்த கிரிமினல் கேஸ் ஒண்ணு நடந்ததே நம்பாத்துல, அதுக்கு இவர் தான் காரணம். யாரு? நரசிம்மரா. நான் சொல்லியிருக்கேன் ரியாக்ட் பண்ணாத கம்முன்னு கேட்டுக்கோ. நாராயணனா நம்ம பாத்துக்கு வந்திருக்காரு. ஆமா வந்திருக்காரு. என்ன கேட்டார் உங்ககிட்ட? மூவடி தானு கேட்டார். நீ என்ன சொன்ன? கொடுக்கறேன்னு. கொடுத்தேன்னுட்டியா? இப்ப கொடுப்பியா? ஆமா சத்தியம் பண்ணிருக்கேனே, கொடுக்கணுமே சுக்கராச்சாரியரே. இல்ல இல்ல நீ சொல்லிடு, there was a slight technical error, I'll get back to you shortly ன்னு சொல்லிடு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. தமிழுக்காக ஒன்றை அழுத்தவும், for English press 2. இப்படி 1 2 3 4 பிரஸ் பண்ற மாதிரி நீ சொல்லிடு. அப்போ சுக்கராச்சாரியர் தடுத்தார். என்னன்னு சொல்லி தடுத்தார்? சத்தியத்தை சொல்லிதான் தடுத்தார். அவர் அசத்தியம் சொல்லல. வந்தது நாராயணன் சொன்னார், வந்தது திருட்டு பையன் சொன்னார். அவர் திருட்டு பையன், பெருமாள் திருடன் தான். எந்த திருடன்? நம் மனதை கள்வனாக்க, மனதை திருடக்கூடிய கள்வன். ஆழ்வார் எடுத்தார். திருக்கண்ணபுரம் திவ்யதேசத்துக்கு போயிருக்கா? பெருமாளுக்கு பேர் என்ன? எல்லாரும் டிப்ஸ்ல இருக்கு, எனக்கே பயமா இருக்கு. சௌரிராஜன் பேர் பெருமாளுக்கு. கரெக்டா? ஆழ்வார் அந்த பெருமாளை அனுபவிக்கிறார். அந்த கோவிலுக்கு போன உடனே ஒண்ணு மறந்து வச்சுட்டு வந்துருவோமா, மனச அவர்கிட்ட கொடுத்துட்டு வெளில வந்துருவோமா. நம்ம இப்ப எப்பவுமே ஒரு இடத்துக்கு போனா ஃபர்ஸ்ட் போனை விட்டுட்டு வந்தோமான்னு பார்ப்போம். போனை விட்டுட்டு வந்தோமா, இப்ப சாப்பிட்ற இடத்தெல்லாம் ஒரு வெத்தலை பாக்கு கொடுத்துருவா, அதை விட்டுட்டு வந்தோமான்னு. அந்த திவ்ய தேசத்துக்கு போனா மனசை விட்டுட்டு வந்துருவாமா. கண்டவர்த்தம் மனம் வழங்கும் கண்ணபுரத்தின் கருமணியே. கள்வன் பெருமாள் திருடன் தான். ஆனா அந்த திருடன்னு சொல்லணுமே. பொதுவா திருடால போய் நீங்க திருடுவதுன்னு சொல்லிட்டு அவள் கோபம் வந்துடும். இது என்னுடைய தொழில், திருடுவது என் தொழில், என்னை திருடன் என்று கூறலாமா, தொழில் பேரை சொல்லி கூறலாமா அப்படின்லாம் மிரட்டுவானா. பெருமாளுக்கு கள்வான்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும். ஆழ்வார் சொல்றார், கொள்வன்னான் மாவலி மூவடித்தா என்ற கள்வனே. 3:8 திருவாய்மொழி. கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம் புக்கவாரும். 5:10 திருவாய்மொழி. நம்மாழ்வார் பெருமாளை கள்வா கள்வனேன்னு பாடுறார். அந்த பெருமாளை கள்வன் கண்டுபிடிச்சவர் யாரு? சுக்கராச்சாரியர். சுக்கராச்சாரியர் சாஸ்திரத்தை படிச்சவர். சாஸ்திரத்துக்கு லோகம்னு பேரு. அவர் ஆச்சாரியன், குரு. லோக குருனா சாஸ்திர குரு. அதனால கள்வன் இவன் என்றேனோ லோக குருவை போலே. இது இன்டர்பிரிட்டேஷன் 1. 2வது, புராணத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு. ஆரோக்கியம் பாஸ்கராதி சேத். நல்ல ஹெல்த் வேணும்னா பாஸ்கரனை போய் கேட்கணும். யாரு பாஸ்கரன்? சூரியன். அதனால தானே இப்போ நம்ம நான்லாம் வாக்கிங்கே போறது இல்லை. வாக்கிங் போனா பெரிய தப்புன்னு நினைச்சுட்டு இருக்கேன். அதனால டாக்டர் சொல்றாரு, உனக்கு நிறைய விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கும், அதனால காத்தால போய் நடங்கோ ஓடுங்கோ, சாயங்காலம் ஓடுங்கோ போங்கன்னு சொல்றாள். அப்போ விட்டமின் டி வரும். விட்டமின் டி ரொம்ப முக்கியம். நம்ம ஏதோ சாதாரணம்னு வச்சுருக்கோம், இப்போ எல்லாத்துக்கெல்லாம் ஒரு மாத்திரையே வந்துருத்து. ஆனா அந்த விட்டமின் டி அவ்வளவு முக்கியம். சூரியனாலதான் நமக்கு சாப்பாடே. ஒரு 10 நாள் சூரியன் கேஷுவல் லீவ் போட்டுட்டார்னு வச்சுக்கோ, அரிசி கிடையாது, பூவா கிடையாது இல்லையா. அப்புறம் இது கையில கட்டி தலப்பா கட்டி ஒரு கட்டியும் நமக்கு சாப்பாடு கொடுக்காது இல்லையா. ஸ்விக்கிக்காரர், இப்போ சூரியன் இருந்தால்தான் சாப்பாடு வரும். ஸ்விக்கிக்காரரும் சாப்பிட்டு அந்த பாக்கியை நமக்கு கொடுப்பாரு. சூரியன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே இருக்காது. அப்போ ஆரோக்கியம் பாஸ்கராதி சேத். நல்ல ஹெல்த் வேணும்னா சூரியன்.
ஸ்ரீயம் இச்சேத் ஹுதாசனாத், நல்ல தனதானியங்கள் சமிருத்தி வீட்டில் இருக்கணும்னா ஹுதாசனாத் அக்னி ஆராதிக்கணும். அப்படின்னா என்ன? நல்ல செல்வம் வேணும்னா முதல்ல வீட்டுல அடுப்பை மூட்டி நம்ம சமைக்கணும். அதுதான் அர்த்தம். முதல்ல ஹெல்தி ஃபுட்னா நம்ம வீட்டுல பண்றதா ஹெல்தி ஃபுட். ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் செழிப்பு. செழிப்புனா உடனே இவ்வளவு ஷேர்ஸ் ஒரு கம்பெனி இதுன்னு இல்லை. யூ குக் யுவர் ஓன் ஃபுட், ஹெல்தி ஃபுட். சுமாராக தான் சமைப்போம். நம்ம 5 ஸ்டார் மாதிரிலாம் சமைக்க முடியுமா? ஆனால் அதுதான் நல்லது. சுமாராக இருந்தாலும் அதுதான் நல்லது. ரெண்டாவது, ஹோமங்கள் யாகங்கள். இப்போ ஒரு புது வீடு கட்டியிருக்கேன்னா ஒரு பிராயஷ்சித்த யாகமாக சுதர்சன ஹோமமோ ஏதோ ஒரு ஹோமம் பண்றது. ஸ்மார்த்தாளா இருந்தா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், வைஷ்ணவாளா இருந்தா சுதர்சன ஹோமம் எல்லாம் பண்ணும். அப்போ அக்னி பகவானை வழிபட்டால் செல்வம் சேரும். அது மாதிரி யாகங்கள்லாம் பலது இருக்கு. ஸ்ரீயமிச்சேத் ஹுதாசனாத். ஈஸ்வரஹா ஞானமன்விச்சேத், நல்ல ஞானம் பெற வேண்டும் என்னால் சிவபெருமானை பிரார்த்திக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. தட்சிணாமூர்த்தின்னு ஒரு காலை மடித்து ஒரு காலை நீட்டி 4 முனிவர்களுக்கு ஆலநிழல் கீழ் போதிவித்தவர்னு திருமழிசையாழ்வார் எடுக்கிறார். தட்சிணாமூர்த்தி தாட்சிண்யரம்யா கிரிஷஸ்ய மூர்த்தி. நல்ல ஞானம். மோக்ஷமிச்சேத் ஜனார்தனாத். அப்பா இனிமே இந்த வாழ்க்கை வேண்டாம், எப்போ மெட்ரோ முடியும்னு தெரியாது. மெட்ரோக்காக காத்துட்டு இருந்தா வைதேகி காத்திருந்தாள்னு காத்துட்டே இருக்க வேண்டியதுதான். மோட்சத்தை கொடுன்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல சொல்றார் சிவபெருமான் லோக குரு. அந்த விதத்துல ஞானத்துக்கு காரகன் லோக குரு சிவபெருமான். முதல்ல நான் கள்வன் யாருன்னு கேட்ட போது நீங்க எல்லாம் ஒரு பதில் சொன்னேன், கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணரை பத்தி நான் ஒரு 36 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னேன். என்னன்னா, இந்த கிருஷ்ணருக்கும் ஜாம்பவதிக்கும் கல்யாணமாகி பிள்ளை பேரு பெற வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் கைலாச யாத்திரை போனான். இப்ப நமக்கு சந்தேகம் வரும், கிருஷ்ணர் சிவபெருமான் கிட்ட வரம் கேட்டாரான்னு. கேட்டார். ஆனா அது ஏன் கேட்டாருங்கிறதுக்கு ஹரிவம்சம் சொல்றது, சிவபெருமான் ஒரு முறை வரம் கேட்டாரா, நான் உனக்கு வரம் கொடுக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு நீ வரமா கொடு. அதனால இது எப்படி ஒரு பேசி வச்சு சொல்றதுன்னு இருக்கு இல்லையா? இப்போ ஒரு சில இன்டர்வியூலாம் நீங்க பார்த்தேன்னா ஏதோ முன்னாடியே இவருக்கு கேள்வி தெரிஞ்சு பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அப்ப சிவபெருமான் இவரை பார்த்து சொல்றாரு, பாரு நானே என்கிட்ட ஒரு வரம் கேளுன்னு ஒரு வரம் கேட்டிருக்கேன், ஆனா நீ எல்லாருக்கும் தெரியுற மாதிரி என்கிட்ட ஒரு வரம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி வச்சாரு இல்லையா? அப்ப சிவபெருமானுடைய கண் பார்வையில கிருஷ்ணர் தான் கள்வன். அந்த கள்வனான கண்ணன் வரம் கேட்டது சிவபெருமான் என்கின்ற லோக குருவின் இடத்தில். அப்ப இந்த கள்வன் சொன்னவர் லோககுரு. அதனால கள்வன் இவன் என்றேனோ லோக குருவை போலே. 2வது இன்டர்பிரேஷன் ஆச்சா. 3வது திருமங்கையாழ்வார் எடுக்கிறார். நீரகத்தாய் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கள்வா அப்படின்னு எடுக்கிறார். கள்வான் எடுக்கிறார். கள்வன் எந்த திவ்ய தேசத்துல இருக்கார்? ஐயோ அம்மா, சரி காஞ்சிபுரத்துல எங்க இருக்கார்? SM சில்க்ஸ்ல காமாட்சி அம்மன் கோவில்ல இருக்கார். காமாட்சி அம்மன் கோவில்ல நீங்க அம்பாள் பக்தாளா இருந்தேன்னா அம்பாளை நன்னா சேவிச்சுட்டு ஸ்ரீசக்கர பிரசாதங்கள் வாங்கிட்டு பின்புறமா போயிட்டு கதவை தட்டுறேன்னு வச்சுக்கோ. வாயில் காப்பானே மணி கதவம் தாழ்த்திரவாய். அந்த குருக்கள் திறப்பார். என்ன பெருமாளா அப்படிம்பார். அந்த கதவை திறந்து விட்டா கர்ப்ப கிரக சுவற்றோடு ஒட்டின தொமோ தூண்டு ஒருத்தர் இருப்பார். இவ்வளவுதான் அந்த பெருமாள் சுவரோட இருப்பார். இது என்ன 108 திவ்ய தேசத்துல இது ஒண்ணு என்ன சார்? சந்நிதி கூட கிடையாது. தம்மாத்துன்னு ஒரு சுவத்துல ஏதோ ஒரு சின்ன பொம்மையை காமிச்சுட்டு கிருஷ்ணருங்கிறேன். அதுதான். ஏன்னா அங்க அம்பாள் காமாட்சியும் அவ நாத்தனார் யாருக்கு? மகாலட்சுமிக்கு. மகாலட்சுமியும் பார்வதியும் ஏதோ பேசிட்டு இருந்தாலும் அவளுக்குள்ளே ஏதோ ஒரு அவ ஃபேமிலி மேட்டர் பேசிட்டு இருக்கும்போது சிவபெருமான் எப்பவுமே ரொம்ப டிக்னிஃபை. இந்த மாதிரி யாராவது பேசினா அவர் ஒதுங்கிட்டு அவர் பாட்டுக்கு தியானம் பண்ணிட்டு இருப்பார். பெருமாள் அப்படி இல்லை. இவ எதுக்கு அவளோட பேசணும்? இவ ஒழுங்காதானே இருந்தா, இவளுக்கு என்ன காமாட்சி கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஒத்து கேட்டாராம். ஈவ்ஸ் டிராப்பிங் என்று பெயர் ஆங்கிலத்தில். அப்ப வெளியில வந்த அந்த தங்கையான காமாட்சி பெருமாள் இப்படியே நீட்டின்னு இருக்கார். அம்பாள் இந்த பக்கமா காதை திருக்கிட்டே, அண்ணா கள்வா திருட்டு பயலே அப்படின்னால அங்கேயே கள்வனாக தங்கி அந்த மகாலட்சுமி அஞ்சலி தேவி என்கின்ற பெயரோடு தங்கினாள். அதனால அந்த லோக குருவை பார்த்து கள்வன் இவன் என்றேனோ, அதனால கள்வன் இவன் என்றேனோ லோக குருவை போலே. லோக குருவை போலேன்னு இந்த இடத்துல அர்த்தம் சொன்னா அம்பாளுக்கும் அந்த தன்மை உண்டுங்கிற அர்த்தத்தை அது ஒரு கோணத்துல பார்க்கலாம்.
அடுத்தது திருமங்கையாழ்வாருடைய ஸ்தானம் திருக்கண்ணமங்கை. நீங்கள்லாம் ஆன்சர் பண்றதுனால கேட்கிறேன், பெருமாளுக்கு பேர் என்ன? பக்தவத்சல பெருமாள். அடுத்தது தாயாருக்கு பேர் என்ன? அபிஷேகவல்லி தாயார். திருக்கண்ணமங்கை பத்தராவிய பெருமாள். 10 அடி என்ன உயரமா நின்றுப்பார் தெரியுமோ? அந்த திருக்கண்ணமங்கைக்கு சென்றார் திருமங்கையாழ்வார். திருக்கண்ணமங்கைக்கு சென்று பெருமாள் ஆஹா ஓஹோ, உலகத்தை படைத்தவன் நீ, உலகத்தை காப்பவன் நீ, 5 பூதங்களை படைத்தவன் நீ, தன்மாத்திரைகளை படைத்தவன் நீ, 5 கர்மேந்திரியம் 5 ஞானேந்திரியம் மனதை படைத்தவன் நீ, புருடன் மணிபரமாக பொன்னா மூல பிரகிருதி மறுவாக மாந்தண்டாக இருடீகங்கள் சார்கம் சங்காக இருபூதமாலை வனமாலையாக கருடன் குருவாமரையின் பொருளாம் எல்லாம் சொன்னார். பெருமாளுக்கு ஆச்சரியப்பட்டு விட்டார். எப்படி திருமங்கையாழ்வீர் உனக்கு இவ்வளவு ஞாபகம் இருக்கு? நான் படைச்சது எனக்கே ஞாபகம் இல்லை. எல்லாத்தையும் புட்டு 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 வைக்கிறியே, சிருஷ்டி எப்படி பண்ண எல்லாம் சொல்றிய, எப்படிப்பா உனக்கு எல்லாம் தெரியறது? அப்ப திருமங்கையாழ்வார், கேள்வி கேட்கறியா நீ? ஆமா கேள்வி கேட்கிறேன். கேட்கிற விதத்துல கேளு, சொல்ற விதத்துல நான் சொல்லுவேன். பெருமாள் நன்னா தானேப்பா கேட்கிறேன், மரியாதையா தானே கேட்கிறேன். கேட்பவன் சிஷ்யன், பதில் சொல்பவன் ஆச்சாரியன். நீ கேட்கிற விதத்தில் மண்டியிட்டு வாய்ப்பொத்தி கேளு, சொல்ல வேண்டிய விதத்தில் நான் சொல்லுவேன் என்று சொன்னாராம். அப்போ அந்த கள்வன்னு இந்த பெருமாளை சொன்னது யாரு? திருமங்கையாழ்வார். ஏன்னா கள்வான்னு பாடியிருக்கார். அந்த திருமங்கையாழ்வார் யாரு? அந்த திருமங்கையாழ்வார் தான் பிற்காலத்தில், அதாவது இந்த நம்ம ஆச்சாரிய பரம்பரை சொல்லும் போது அந்த திருக்கண்ணமங்கையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆவணியில் ரோஹிணி, அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் பெரியவாச்சான் பிள்ளை. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் திருமங்கையாழ்வாருடைய அம்சமாக பிறந்தவர் தான் நம்பிள்ளை. நம்பிள்ளைங்கிற திருமங்கையாழ்வாருடைய அம்சத்துக்கிட்ட பெருமாளுங்கிற லோககுரு கத்துண்டார். அந்த பெருமாள் லோககுருவை, லோககுரு இப்ப நீங்க திருமங்கையாழ்வார்னு வச்சுக்கோ, அந்த பெருமாளை கள்வன் சொன்னது திருமங்கையாழ்வார். அதனால கள்வன் இவன் என்றேனோ லோககுருவை போலே அப்படின்னு இன்னொரு இப்படி எல்லாம் சொல்லியிருக்கா. இப்போ எப்படி இருக்குன்னா, பெண் பிள்ளையே இவ்வளவு அர்த்தம் வச்சு சொல்றாளான்னு தெரியல. அதுக்கு வியாக்கியாத்தாக்கள் அவ்வளவு பண்ணி பண்ணி எழுதியிருக்கா. அடுத்தது, துறை வேறு செய்தேனோ பகவரை போலே, கடிலம் என்கின்ற கருட நதி பாயக்கூடிய திவ்ய தேசம்தான் திருவகீந்திரபுரம் என்கின்ற திருவேந்திபுரம். கடலூர் பக்கத்துல கீழே தேவநாத பெருமாள், மலைக்கு மேலே ஹயக்ரீவர். எல்லா குழந்தைகளுக்கும் போர்டு எக்ஸாம் அவர் தான் எழுதுறார். போர்டு எக்ஸாம் வந்துடுத்துன்னு வச்சுங்கோ, தேன் பாட்டில் அங்க வித்தது வித்தபடி, ஏலக்காய் மாலை படி. அதாவது அங்க பெருமாள் மடியில் இருக்கக்கூடிய தாயாருக்கே ரொம்ப, அண்ணா என்னன்னா இவ்வளவு ஏலக்காய் மாலை போடுறா, தாங்க முடியலையே. தேனை ஒருத்தர் கொண்டு கொடுக்குறார், பேனாவை கொண்டு வைக்கிறார். அந்த பேனாவுக்கு அப்படியே பெருமாளுடைய கண் பார்வைப்பட்டு அது பளிச்சு ஆகி விஎஃப்எக்ஸ்ல அந்த குழந்தை போய் எழுதிட்டு வர போகுது. அதனால அது எப்படி படிச்சிருக்கோ இல்லையா, எல்லா அப்பா அம்மாவும் பகவானே நீதான், எவ்வளவு பேருக்கு அந்த பெருமாள் எழுதணும் பாருங்க. அதனால அவராலேயே மேனேஜ் பண்ண முடியல. ஏமா உன் குழந்தை படிச்சுதா? அதுதான் படிக்கல, உங்ககிட்ட வந்திருக்கோம், எப்படியாவது எழுதி பாஸ் பண்ண வச்சுடு பெருமாளே. அதனால இந்த ஹயக்ரீவர் மெனக்கெடுற மாதிரி ஒருத்தர் மெனக்கெட மாட்டார். அத்தனை லாந்தனைட்ஸ், ஆக்டினைட்ஸ், கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பர்லேன்னு அவர் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த குழந்தை ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. கீழே தேவநாத பெருமாள், அவர் தான் திவ்யதேசத்து பெருமாள். கூட்டமே இருக்காரு. ஏன்னா அவர் என்ன பண்றாரு, மோட்சம் கொடுக்கறதுக்கு காத்துருக்காரு. யாரும் இல்லை, மோட்சம் கொடுக்குறேன் வா, எனக்கு மோட்சம் வேண்டாம் மோட்சம் வேண்டாம், போர்டு எக்ஸாம் நாங்கள் எல்லாம் மேலே கூட்டம், மலைக்கு தான் கூட்டம். கீழே பார்த்தேன்னா தேவநாத பெருமாள், மூவராகிய ஒருவன் பணிபதி புரநாதா பாத்துமாம் தேவநாதா, தேசிகன் அனுபவிக்கிறார். இவர் தானே மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர். அங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க பெருமாள். அந்த பெருமாளை அனுபவித்து வந்தானாம் ஒருவன். அவனுக்கு வில்லிபுத்தூர் பகவன் என்று பெயர். வில்லிபுத்தூரை சார்ந்தவர், இந்த ஊரில் வசித்து வந்தான், பகவன் என்று பெயர். நித்தியப்படி பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து, பிராட்டிக்கு கைங்கரியம் செய்து, ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு கைங்கரியம் செய்து, அவன் அடுத்த நாள் கார்த்தால் அனுஷ்டானத்துக்காக கடிலம் நதிக்கு போவானாம். பொதுவாக அந்த காலத்தில் படித்துறைன்னு உண்டு, நதினா படித்துறைன்னு உண்டு. படித்துறைக்கு போய் அங்கே குளிச்சுட்டு தீர்த்தமாடி குடத்துல ஜலம் எடுத்துன்னு வருவான் அனுஷ்டானத்துக்கு. அப்போ போகும்போது இது ஒரு இப்பெல்லாம் இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்குலாம் லாக்கர் ரூம்னு ஒன்று இருக்கும், சேஞ்சிங் ரூம்னு. அங்கே தான் நிறைய கான்ட்ரவர்சிலாம் நடக்கும், பேச்சு கீச்செல்லாம் நடக்கும்.
அந்த மாதிரி இந்த படித்துறைக்கு சென்றாலே வம்பு இருக்கும். உங்காத்துல இன்னைக்கு என்ன தளிகை, என்ன பண்ண போறா, அது என்ன, ஆஹா ஓஹோ, உங்காத்து தெரிஞ்ச அத்தங்க அங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரா, ஏன் அவர் இங்க வரல, அந்த ஆத்துக்கு போனாரே ஏன் உங்காத்துக்கு மட்டும் வரல, 3 ஆண்டு தள்ளி போயிருக்காரு, ஏன் உங்காத்துக்கு வரக்கூடிய அவருக்கு தெரியாதா, சண்டையெல்லாம் அந்த குளிக்கும் போது தான் நடக்கும். இந்த பகவர் என்ன பண்ணுவாராம், கட்டிலம் நதி கரையில வந்துட்டு எல்லாரும் ஒரு இடத்துல குளிச்சா கம்முன்னு போய் தள்ளி போய் ஒரு இடத்துல குளிச்சுடுவாளாம். ஏன் மற்ற பாகவதோத்தமாளோட குளிக்க கூடாதா? இல்லப்பா, அங்க இருந்தா வம்பு தான் எனக்கு பேச தெரியும், பகவத் குணத்துல ஈடுபட தெரியாது. அகமர்ஷன சூக்தம்னு பேர், குளிக்கும் போது சொல்ல வேண்டியது. அதனால குளித்து தாம் புரண்டிட்டோடி, அந்த குளித்து நாம் பகவானை நினைக்கணுமே ஒழிய we are going to clean our body.